தையிட்டியில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரை தொடர்பான பிரச்சினை தீர்க்கப்படும் வரையில் விகாரை வளாகத்தில் எவ்விதமான புதிய கட்டுமானங்களையும் மேற்கொள்ள மாட்டோம் என தையிட்டி திஸ்ஸ விகாரையின் விகாராதிபதி ஜின்தோட்டை நந்தராம தேரர் உறுதியளித்துள்ளார். தையிட்டி விகாரை தனியாரின் காணியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் நாக விகாரை மற்றும் நைனாதீவு விகாரை ஆகியவற்றின் விகாராதிபதிகள் தெரிவித்த நிலையில் அவர் இதனை கூறியுள்ளார். தையிட்டியில் திஸ்ஸ விகாரையில் எதிர்வரும் 3ஆம் தேதி பௌர்ணமி தினத்தில் வழமையான பூஜை வழிபாடுகள் தான் நடைபெறும் என்றும் விசேட பூஜை வழிபாடுகள் எதற்கும் விகாராதிபதியாக நான் அனுமதி அளிக்கவில்லை எனவும் ஜின்தோட்டை நந்தராம தேரர் உறுதியளித்துள்ளார். தெற்கில் இருந்து புத்தர் சிலை எடுத்து வருவதாகவும் அன்றைய தினம் விசேட பெரஹரா நடைபெறவுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் தான் விசேட அனுமதி எதற்கும் கொடுக்கவில்லை என தெரிவித்தார். அரசியல் நோக்கத்திற்காக குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை தையிட்டி விகாரை அமைந்துள்ள தனியார் காணிகள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள அரசாங்கத்தால் புதிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழுவிடம் விகாரைக்கான ஆவணங்கள் கையளித்துள்ளதாகவும் கூறினார். அதேபோன்று காணியை உரிமை கோரும் நபர்களும் தமது காணிதான் என்பதற்கான ஆவணங்களை கையளித்துள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் சட்டவிரோத செயல் என தீர்ப்பளிக்கப்பட்டால் இதனையும் ஏற்க தான் தயார் என்றும் தெரிவித்துள்ளார். விகாரை காணி விடுவிப்பு தொடர்பில் இதுவரை யாரும் தன்னுடன் பேசவில்லை எனவும் விசாரணைக்கு மதிப்பளித்து விகாரை வளாகத்தில் எவ்விதமான புதிய கட்டுமானங்களையும் மேற்கொள்ளப் போவதில்லை எனவும் அவர் கூறினார்.